எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா மெமரி ஆஃப் வாட்டர். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா எம்மா இத்தரண்டா. அபவுட் ஆதர் பார்க்கலாம். இவங்க வந்து 1976 வந்து ஃபின்லாண்டில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபினிஷ் நாவலிஸ்ட். இந்த நாவலுக்கு எனக்கு வந்து ஒரு கொஞ்சமாக தான் வந்து நோட்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறவங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரக்டர்ஸ், எனக்கு இந்த 3 கேரக்டர்ஸுடைய நேம்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. சம்மரி பார்க்கலாம். இந்த நாவலில் நம்மளுடைய ஆத்தர் வந்து எதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெர்மல் வேர்ல்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு கஷ்டம் நிறைஞ்ச வேர்ல்டு, ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு வேர்ல்டை என்ன செய்கிறாங்க ரீடருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஹியூமனுடைய இன்வென்ஷன், ஹியூமன் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து எதை தான் வந்து அஃபெக்ட் ஆகுது, இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் த வாட்டர். ஸோ நமக்கே வந்து தெரியும் இல்லையா, நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ட்ரீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க. ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி வந்து மழையே வந்து இல்லாமல் ஆகுது இல்லையா. ஸோ அதை தான் நம்மளுடைய ஆத்தர் வந்து இதில் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஹியூமனுடைய ஒவ்வொரு இன்வென்ஷனும் ஹியூமன் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா கிளைமேட்டை தான் வந்து என்ன செய்யுது அஃபெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி வந்து எதுக்கு அப்படின்னா வாட்டர். நம்மளுடைய இந்த வேர்ல்டில் வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வாட்டர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகளுமே என்ன செய்யுது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதர் வந்து ஒரு 17-year-old கேர்ளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேம் வந்து நோரியா கரோட்டியா. இவங்க வந்து வில்லேஜில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபாதருமே வந்து வில்லேஜில் வந்து டீ மாஸ்டராக வந்து இருக்கிறாரு. அந்த டீ மாஸ்டருக்கு வந்து அந்த வில்லேஜ்லேயே வந்து அந்த சொசைட்டிலே வந்து ஒரு பவர்ஃபுல் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய சீக்ரெட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. யார்கிட்டையுமே வந்து சொல்லாத நிறைய சீக்ரெட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்களாமா அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேர்ளுக்கு வந்து ஜஸ்ட் 17 years தான் ஆகுது. அந்த டைம்லேயே அவளுடைய அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து டீ வந்து மேக் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாதர் வந்து எந்த ஒரு ஹோப்பில் இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு அப்பா வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பாவுடைய மேன்ச்செல்லாம் வந்து என்ன செய்வா, அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அப்பாவுடைய மேன்ச்செல்லாம் எடுத்து அவள் வந்து வியர் பண்ணிட்டு அண்ட் ஷி வில் பிகம் அ டீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் அப்பா இருக்கிறாங்க. சடனாக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நோரியாவுடைய ஃபாதர் வந்து இறந்து போகிறாங்க. அவளுக்கு அப்பா வந்து நினச்சது மாதிரியே வந்து நோரியா என்ன ஆகுறா ஒரு வில்லேஜ் டீ மாஸ்டர் ஆகுறான். அண்ட் அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சேடாக இருக்கிறாங்க இந்த டீ மாஸ்டர் வந்து இறந்ததுனால. இவங்க என்ன பண்ணாங்க அப்படி இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நெய்பர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணாங்க. அவங்க கண்ட்ரி ஆர்மியை வந்து ட்ரஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க அந்த நெய்பர்ஸ் அந்த கண்ட்ரி ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து என்ன இப்போ திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோரியா வந்து அவங்க வச்சுருக்கிற லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணுவாளா அப்படின்னு உள்ள ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க. இந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து நோரியா மேலே வந்து டவுட்டாக இருக்கிறதுனால நோரியா வந்து இப்போ என்னது ரொம்பவே வந்து சேடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோரியா வந்து அவங்க ஜாபை வந்து மறுபடியுமே வந்து டீ மாஸ்டர் ஜாபை வந்து கன்டினியூ பண்ணுறாங்க. எவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் என்ன செய்கிறாங்க அவங்க அந்த ஜாபை வந்து கன்டினியூ பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸில் வந்து இருந்துச்சு மெமரி ஆஃப் வாட்டர். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.